ஒடிசால ஒருத்தவர் பேங்க்ல பணம் எடுக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காருன்னா, தன்னோட அக்காவை வந்து 2 மாசத்துக்கு முன்னாடி இறந்து போயிருக்காங்க. அவரோட உடல தோண்டி எடுத்துட்டு போயி பேங்க்ல வந்து பணம் கேட்டிருக்காப்ல. இதுக்கான காரணம் என்னன்னா, பேங்க்ல வந்து பிசிக்கல் அப்பியரன்ஸ் ப்ரூஃப் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்காண்டி இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, 2 மாசத்துக்கு முன்னாடி இறந்து போன தன்னோட அக்காவோட உடல போய் தோண்டி வந்து எடுத்துட்டு வந்திருக்காரு. நடபயணமா வந்து எடுத்துட்டு வந்து பேங்க்ல வந்து காட்டியிருக்காப்ல அவரு. நீங்க ப்ரூஃப் தானே கேட்டீங்க, அதனால தான் என்னோட அக்காவோட உடலவே வந்து எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூ. 20,000 கேட்டிருக்காப்ல. இந்த வீடியோ வைரலா போனதை வந்து ஒடிசா கவர்மெண்ட் வந்து பார்த்திருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டெத் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்திருக்காங்க. பிளஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரூ. 30,000 அமௌண்ட்டும் எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்திருக்காங்க. நம்ம நாட்டில் எல்லா பேருமே வந்து டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க திரு மோடிஜி அவர்கள்னால. இப்படிதான் வந்து டிஜிட்டல் இந்தியாவா அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா எப்படிலாம் நடக்குது நாட்டிலன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி பேங்கோட ரூல்ஸ் எல்லாம் பார்த்தா பயமா தான் இருக்கு. நாளை பின்ன நமக்கு கூட நடக்கலாம். இறந்து போனவங்களை வந்து கொண்டு வாங்க, அப்பதான் நாங்கள் உங்களுக்கு பணமே தருவோம் அப்படின்னு கூட சொல்லலாம். தயவு செஞ்சு உஷாரா இருங்க மக்களே.